அப்பாவின் வார்த்தை 1 கொரிந்தியர் 14:33 இப்படி சொல்லுது, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். ஆங்கிலத்துல இதற்கு கன்ஃபியூஷன் என்று சொல்லப்படுகிறது. கலகம் தமிழ்ல இருக்குது, ஆங்கிலத்துல கன்ஃபியூஷன்ஸ். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் கலகம் பண்ணுகிறவர்களாக, நம்மை ஒரு விதமான கன்ஃபியூஷன்ஸ்குள்ள, ஒரு குழப்பத்துக்குள்ள கொண்டு போகிறவர்களாக இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவரிடத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவீங்க. பைபிள்ல சிம்சோன் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். வாழ்க்கையில ஆண்டவர் அவருக்கு மேல ஒரு தரிசனத்தை வச்சிருந்தார், ஒரு திட்டத்தை வச்சிருந்தார், அவர் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. ஆனா அதையெல்லாம் மறந்து தவறான பாதையில போனதுனால அவருடைய முடிவு ரொம்ப மோசமா இருந்ததுங்க. நம்ம அந்த மோசமான முடிவுக்குள்ள போகாதபடிக்கு கர்த்தர் சரியான பாதையில நம்மளை நடத்த, கலகக்காரர்களுக்கு மத்தியில உங்களுக்குள்ள எந்த கன்ஃபியூஷன்ஸை யாரு ஏற்படுத்தினாலும், அல்லது உங்களுக்குள்ள ஒரு விதமான கன்ஃபியூஷன்ஸ் மத்தியில நீங்க போயிட்டு இருக்கிறீங்களா, அப்பாவிடத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, அப்பாவை பிடித்துக் கொள்ளுங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.